Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பண்ண போறது உருளைக்கிழங்கு கட்லெட். எங்க சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடிசா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். கொஞ்சமா கொத்தமல்லியை பொடி பொடிசா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். கொஞ்சமா இஞ்சி பூண்டை சீவி எடுத்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், தேவையான உப்பு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சமா எண்ணெயை சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமா சேர்க்க தேவையில்ல, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டா போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் பச்சை மிளகாய் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சீவி வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய் தூள், धनिया तूल, गरम मसाला, जीरगतूल, चिल्ली फ्लेक्स சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேஸை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எல்லாம் கருகுன மாதிரி ஆயிடும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கட்லெட் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதுல கொஞ்சமா பிரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு நம்ம கட்லெட் எப்படி ரவுண்டா ஷேப்ல வேணுமோ எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ அதை ரெடி பண்ணிக்கலாம். நான் ரவுண்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமா மைதா வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா பிரெட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கட்லெட்டை மைதால சேர்த்து டீப் பண்ணிட்டு இப்போ பிரெட் கிராம்ஸ்ல போட்டு ஃபுல்லா டீப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கட்லெட்டை ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் ரம்லான் வரப்போகுது. நம்மளோட சேனல்ல வந்து சஹாருக்கு இஃப்தியாருக்கு தேவையான டிஷ்ஷுங்களா வீடியோஸா அப்லோட் பண்ணுவேன். பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கட்லெட் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா வச்சு ஃப்ரை பண்ணாம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப ஃபாஸ்டா வச்சு ஃப்ரை பண்ணீங்கன்னா கருகிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கு, திருப்பி விட்டுக்கலாம்.
இப்போ கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்ல எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதே மாதிரி மற்ற கட்லெட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கட்லெட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபில சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.